ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஸ்டேர்கேஸ் அண்ட் என்னுடைய கார்டனுடைய ரெனோவேஷன் வீடியோ தான். என்னுடைய வீடோடைய ஸ்டேர்கேஸ் அண்டு என்னோடய டெரஸ்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதை பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தது அது பார்க்குறதுக்கு. எல்லா தொட்டிங்களும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு என்னோடய வால்ஸ் எல்லாமே நல்லா பயங்கரமாக கருப்பாயிடுச்சு. மழை வெயிலுக்கு கம்ப்ளீட்டாக டேமேஜாக இருந்தது. ஸோ இந்த டேமேஜஸ்லாம் இருந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ முன்னாடி என்னுடைய டெரஸ் வால்ஸ் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருந்தது. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றணும். அப்புறம் என்னோடய டெரஸ் ஃப்ளோரும் டேமேஜாக தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ரெனோவேட் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ லுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இப்படி தான் என்னுடைய டெரஸோட வால்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜில் இருந்தது. எல்லாம் பில்லர்ஸில் இருக்கிற இதெல்லாமே வந்து சிமெண்ட்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருந்தது. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக என்னுடைய டெரஸ் கார்டனை ரெனோவேட் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் ரெனோவேஷனுக்கு அப்புறம் பாருங்கள், எந்த வால் வந்து டேமேஜாக இருந்தோ அதிலெல்லாம் நல்ல கெமிக்கல் போட்டு அவங்க கம்பைன் பண்ணி திரும்பி சிமெண்டிங் பண்ணி செவரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட் வந்து எபெக்ஸ் அல்டிமாவுடைய சன் அண்ட் சாண்ட் அப்படிங்கிற, ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது இது ஒரு எல்லோ ஷேடாக தெரியும். ஆக்சுவலி இது எல்லோ கிடையாது. இது வந்து ஒரு க்ரீமிஷ் ஆரஞ்சு ஷேட் வந்து நான் வந்து என்னோடய வால்ஸுக்கு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவுட்டர் வால்ஸு இன்னர் வால்ஸு எல்லாமே சேம் கலர் தான். சன் அண்ட் சாண்ட் அப்படிங்கிற டஸ்கி ஆரஞ்சு கலர். இதை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய தொட்டிங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி, ஒரு தொட்டிக்கு மேலே இன்னொரு தொட்டி, நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன் என் பிளான்ஸ் எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு. பெயிண்டிங் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அவங்க என்னோடய ஸ்டாண்டெல்லாம் தூக்கி என் க்ரோ பேக்கில் போட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டோமா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், என்னோடய க்ரோ பேக் எல்லாத்தையும் ஓரமாக கீழே போட்டு கொஞ்சம் டேமேஜஸ் இருந்தது. பட் ரெனோவேஷன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பாசிபிள் தான். ஸோ அவங்க ரெனோவேஷன் பண்ணி முடிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக வெயிட் பண்ணேன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் திரும்பி என்னோடய க்ரோ பேக் எல்லாத்தையுமே திரும்பி நானே 1 by 1 அரேஞ்ச் பண்ணி பொறுமையாக இது பண்ணேன். ஸோ ஆஃப்டர் லுக் இது தான். ஸோ அந்த சன் அண்ட் சாண்ட் ஷேடு போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக என்னோடய கார்டன் வந்து ஒரு நியூ லுக் வந்துடுச்சு. அண்ட் என்னோடய டெரஸ் ஃப்ளோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திரும்பி என்னோடய டெரகோட்டா டைல்ஸ் வர அளவுக்கு அவங்க ஃபினிஷ் பண்ணி தரணும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது. க்ரோ பேக்ஸு, என்னோடய க்ரோ பேக் மேலேயே மற்ற தொட்டிங்களை போடுறது, என்னோடய பைனாப்பிள் செடி மேலேயே வெயிட்டை தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் பொறுமையாக பேர் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாத்தையும் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இந்த வாட்டி என்னோடய ஓல்டு பக்கெட்ஸு, பெயிண்ட் பக்கெட் இதெல்லாம் டேமேஜாக இருந்தோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக நிறைய க்ரோ பேக், அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருந்த புது பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நான் இப்போ என்னோடய இந்த டெரஸ் கார்டன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்கில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது தண்ணி விடுறதுக்கு இந்த செடிங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 க்ரோ பேக் பக்கத்துலலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செடியை வந்து கிட்ட போய் பார்க்குறதுக்கும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கவும் உங்களால் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் லைனாக அடுக்கி வச்சுருந்தீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி ஈஸி. நீங்களும் வந்துட்டு அது தண்ணி ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த பில்லர்ஸை சுற்றி நான் வந்து என்னோடய க்ரோ பேக்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ 2 பில்லரை சுற்றியுமே க்ரோ பேக் ஈவனாக இருக்கும். ஸோ காலையில் மார்னிங் வாக் சொல்லிட்டு மாடியில் டெரஸ் கார்டனில் தான் வாக்கிங் பண்ணுவேன். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் போட்டுனே இருப்பேன் இந்த கார்டனில். வாக்கிங்கும் பண்ணுவேன். அட் த சேம் டைம் என்னோடய கார்டனில் செடியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்ப்பேன். எக்ஸைட்டடாக இருக்கும் அதை பண்ணுறதுக்கு. ஸோ காலையில் நேச்சுரல் ப்ரீஸ் வாங்குறதுக்கு வெளியிலலாம் போக தேவையில்லை. என்னோடய டெரஸ் கார்டனுக்கு வந்தாலே போதும். மார்னிங் எக்ஸசைஸ் ரொட்டீனை முடிச்சிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.